ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோள தோசை பார்க்க போகிறோம். வெள்ளை சோளம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல் நாள் நைட்டு ஊற வைக்க போகிறேன். வெள்ளை சோளம் வாங்கிட்டு வந்தேன். 200 கிராம் 14 ரூபா தான். இது மாதிரி ஐட்டம்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சத்து ரொம்ப நிறைய இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் பருப்பு, இந்த ஒரு டம்ளரில் ஃபுல்லாக சோளம், அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அரிசி போடாமல் நம்ம சோளத்தை மட்டும் போட்டு அரைச்சோன்னா தோசை வராது. அதனால் அரிசி பாதி எடுத்துக்கலாம். சோளம் அரிசியோட கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நல்லது தான். ஏன்னா இது சோள தோசை தான், பேருக்கு தான் நம்ம அரிசி சேர்க்குறோம். இப்போ பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நைட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கூட ஊற வச்சா போதும். நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைப்பேன். தோசைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானதாக அரைப்பேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடலாம். காலையில் தோசை மாவு அரைச்சி முடித்தோடனே அதே கிரைண்டரில் சோள மாவையும் அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்துருச்சு. நீங்கள் இட்லி வேணுனாலும் இதில் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். வெள்ளை கலரில் தான் இருக்கும். கருப்பு உளுந்து தோசை மாதிரி கலர் மாறாது. பசங்களுக்கும் வேறு தோசைன்னு நினைக்க மாட்டாங்க, வெள்ளை தோசை நினச்சி சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ லைட்டாக தண்ணி கலந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு வச்சுட்டு ஊற்றிக்கலாம். இதை ரோஸ்ட்டாக ஊற்றுறத விட கொஞ்சம் கனமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஒரு காப்படி போட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அரைக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் இது கிரைண்டரில் அரைச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா வெள்ளை தோசை கலர்லேயே தான் இருக்கும். கலர் வேறு மாதிரி இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் பசங்க சொல்ல மாட்டாங்க. இது நீங்கள் நெய் ஊற்றி நெய் ரோஸ்ட் மாதிரி சுட்டு கொடுத்திங்கன்னா கூட அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஊற்றும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். தோசை மாவு வாசனை அவ்வளோ வரும். சூப்பரான சோள தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சாம்பார்லாம் கூட தேவையில்லைங்க. தக்காளி சட்னி இல்லைனா வெங்காய சட்னி இருந்தால் போதும். நான் இன்றைக்கி வெங்காய சட்னி தேங்காய் சட்னி 2மே செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை கேப்ப தோசை, ராகி இந்த மாதிரி சோள தோசைலாம் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ, பாய்.